நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகின்றேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். இந்த நாளின் தியானத்திற்காக உண்மையான ஏறெடுத்தல் கொண்டிருப்பவன் எவ்வளவு நெருக்கப்படுகிறானோ அவ்வளவாய் நற்பலன் கொடுப்பான். இதனை நாம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9-16 வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. நெருக்கப்படுதலின் காலங்களிலே தேவன் நமக்கு எவ்வளவு ஒத்தாசை பண்ணுகிறார் என்பதை இவைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பவுல் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். தேவனிடத்தில் தன் கண்களையும் தன் கைகளையும் தன் இருதயத்தையும் அன்றாடம் ஏறெடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெப மனிதராக இருந்தான். ஆகையினால்தான் ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார்: நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட ஜெபத்தில் போராட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இந்த போராட்டம் மனிதர்களோடல்ல, உறவுகளோடல்ல, மாம்சத்தோடல்ல, பின்ன யாரோடு இந்த போராட்டம் என்று பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் ஆண்டவரிடத்துல எவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவாய் இவைகளெல்லாம் நமக்கு எதிராக போராடும். இந்த போராட்டம் பவுலுக்கு சரீர பிரகாரமானதாகவும் காணப்பட்டது என்பதை விளக்கும்படியாகவே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தன்னுடைய அனுபவத்தை பவுல் அவர் அழகாக தெளிவுபடுத்தி கூறுகிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9 நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதை நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் மரணத்துக்கு பேர் குறிக்கப்பட்டவர்களைப் போல காணப்பட்டோம் என்று சொல்லுகிறார். மரண வாசனையே நாங்கள் சுமந்து திரிந்தோம், ஆனாலும் ஜீவ வாசனை எங்களுக்குள் இருந்ததினாலே மரணம் எங்களை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் எல்லோருக்கும் வேடிக்கை பொருளானோம், அவமானப்படுத்தப்பட்டோம், நிந்தனைகளுக்குள்ளானோம். எங்களை ரொம்ப அசிங்கமா யாரையோ தகாதவங்களை பார்க்கிறது மாதிரி எங்களை பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் பைத்தியங்களாக்கப்பட்டோம். அவர்களெல்லாம் ரொம்ப படித்த மற்ற மேதைகளாக அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டு எங்களை பைத்தியங்களாக்கினார்கள். நாங்கள் பலவீனராக்கப்பட்டோம். அவர்களெல்லாம் தங்களை பலவான்களாய் காண்பித்தார்கள். நாங்கள் கனவீனப்படுத்தப்பட்டோம். அவர்களெல்லாம் கனவான்களாய் இருந்தார்கள். எங்களை எல்லா விதத்திலும் கனவீனப்படுத்தினார்கள். பசி, தாகம், நிர்வாணம், குட்டு, தங்க இடமில்லை என்ற நிலைகளுக்குள்ளானோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்த எங்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்குதல்கள் எல்லாம் உண்டானது. இது பவுலின் ஊழியத்தில் பவுலுக்கு கிடைத்த வெகுமதியாய் இருந்தது. உண்மை உள்ளவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள், நீதி உள்ளவர்கள் குற்றப்படுத்தப்படுவார்கள் என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார்: கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும்
எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிறார். இப்படி இருந்தாலும் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் நாங்கள் எங்கள் கைகளினால் வேலை செய்து சாப்பிடுகிறோம். அடி உதை வாங்கி மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம். துன்புறுத்தப்பட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் வாயை மூடிக்கொண்டு அவைகளையெல்லாம் நாங்கள் சகிக்கிறோம். தூஷிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாலும் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குப்பையை போல எங்களை கருதினாலும் அழுக்காக எங்களை தூக்கி ஓரங்கட்டினாலும் நாங்கள் கர்த்தரின் பணியை விட்டு விலக மாட்டோம் என்று பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் என் பிள்ளைகளாகிய நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகையால் 15-16 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் 4ஆம் அதிகாரம் அதே 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அவர்களுக்கு ஒரு தகப்பனை போல காணப்பட்டார். உண்மையான ஏறெடுத்தலின் ஜெபம் இயேசுவை போல நம்மை மாற்றும். அவர் சிலுவையிலே நமக்காய் அவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். சிலுவையிலே அவர் எவ்வளவு உபத்திரவப்படுத்தப்பட்டாரோ அவ்வளவாய் சமாதானத்தையும் அன்பையையும் நற்பண்புகளையும் அந்த நெருக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர் வெளிப்படுத்தினார். சிலுவையிலிருந்து கோபத்தையும் வெறுப்பையும் சாபத்தையும் மற்றவர்களை கண்டிக்கிறதையும் அவர் வெளிப்படுத்தாமல் அன்பையும் சமாதானத்தையும் நற்பலன்களையும் வெளிப்படுத்தினார். ஆகையினால் சிலுவை என்பது நம்மை அவமானப்படுத்துகிறதா இருந்தாலும், நெருக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள் நம்மை குறைந்து போக பண்ணுகிறதா இருந்தாலும், பலவீனப்படுத்துகிறதா இருந்தாலும், ஆண்டவரோடு நமக்கு நல்ல உறவு இருக்குமானால், பரலோக தேவனோடு நமக்கு நல்ல உறவு இருக்குமானால், எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அந்த நெருக்குதலுக்குள்ள இருந்து நற்காரியங்கள் தான் வெளிப்படும், நற்பலன்கள் தான் வெளிப்படும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிப்பதே என்று சபியாதிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே நெருக்கப்படுகிற காலத்திலே கர்த்தர் நம்மிடத்திலிருந்து மற்றவர்களிடத்திலே காண்பிக்க வேண்டிய ஒரு நன்மை, ஒரு தன்மை, மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம். அதே நேரத்தில் நெருக்கப்படுகிற நமக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? தஞ்சமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 9:9 இப்படி தாவீது சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவனுக்கு அவரே தஞ்சமானவர். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நெருக்கப்படுகிற காலங்களில் எங்களுக்கு நீர் தஞ்சமானவர் என்பது வெளிப்படுவதற்காகத்தான் நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே கண்களை ஏறெடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே வரும்படியாய் அழைக்கப்படுகிறோம். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் வைத்து உங்களுக்கு சமாதானமும் ஆறுதலும் சந்தோஷமும் உண்டாக செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன்.
இருக்கிறேன். உம்முடைய சமூகத்தை நாடி தேடுகிற மனிதன் எவ்வளவு நெருக்கப்படுகிறானோ அவ்வளவு தேவனிடத்திலிருந்து தஞ்சம், அடைக்கலத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். மற்றவர்களுக்கும் அவர் நன்மையை அவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யவும் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமேன். God bless you.